வெல்கம் டு தூண்டி லைஃப் சேனல். இந்த மாதிரி நம்மளோட தூண்டில அட்ஜஸ்டபிள் தக்கையை எப்படி கட்டுறதுன்ற வீடியோவை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு சிறிய தங்குசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு கட்டுவோம்ல அந்த தக்கையை இந்த மாதிரி நல்லா தெளிவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தக்கையில் நம்ம சாதாரணமாக ஒரு முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக இறுக்கிங்க. தக்கை நம்ம முடிச்சு போட்டு டைட் பண்ணால் பிழியக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இது மேலே 2-3 முடிச்சு போட்டு இன்னும் நல்லா டைட்டாக கட்டுங்க. கட்டினதுக்கு அப்புறமா இந்த தக்கையை இந்த லைனில் வச்சு சாதாரண முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டுங்க. ஒரு 2-3 முடிச்சு போடுங்க. நல்லா ஒரு 2-3 முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டுங்க. நாம் சாதாரணமாக நம்ம தூண்டில இந்த தக்கை கட்டுற முறைக்கும் இப்போ நாம் கட்டுற இந்த முறைக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்குங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். 2-3 முடிச்சு போட்டு டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த தக்கையை இப்போ நான் சுற்றுற மாதிரி ஒரு 2-3 சுற்றி மறுபடியும் சாதாரணமாக ஒரு முடிச்சு போட்டு டைட்டாக கட்டுங்க. நாம் மீன் பிடிக்க தூண்டிலுக்கு உபயோகப்படுத்துகிற தக்கை நல்லா கனமான தக்கையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம தூண்டில் கயிறில் டைட் பண்ணும்போது அது பிஞ்சு போகாதுங்க. உங்கள் தூண்டிலில் இந்த மாதிரி மெத்தடில் தக்கையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது நீங்கள் அடிக்கடி தக்கையை மாற்றி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆழம் குறைஞ்ச இடத்துலையும் அதிகமான இடத்துலையும் நீங்கள் தக்கையை மேலும் கீழும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதிகமாக இருக்கிற கயிறை கட் பண்ணிவிடுங்க. நாம் இப்போ இந்த தக்கையை ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் தக்கை எப்படி அசைதுன்னு பாருங்கள். நம்ம தூண்டிலுக்கு தக்கையை ரெடி பண்ணியாச்சுங்க. சாதாரணமாக நம்ம தூண்டில தக்கை கட்டுற முறைக்கும் இந்த முறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மெத்தேடு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் தூண்டில தக்கை கட்டி உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டனை தட்டி விடுங்க.